ஆகாது சண்டாள பிள்ளைகளை தலை திருகி கொள்ளாமல் பண்டைய குழந்தைகள் எப்படிப்பட்ட குணநலம் படைத்தவர்கள் தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள் சுவாமி. இவருடைய பேர்பட்ட குணநலம் பெற்றவர்கள் சுவாமி. கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் ஒப்பராதி. இரு கூட்டு முழுவதும் இருக்கும் நம்மை கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் ஒப்பராதி கதவை அடைத்து போட்டு என்று கைவாச வாசலை அடைந்தார். இருக்க நிலையில கூட்டு முழுக்கள் இப்படி ஒற்றுமையாக சேர்ந்து போயிருக்கு. ஒற்றுமையாக இருக்கும். அப்படி கூட்டு முழுக்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவாதிகர்களாகிய நம்மை கனவிலும் இருக்க விட மாட்டான் கருவழிப்பான் ஒப்புராதி கதவை அடைத்து போட்டு. ஆமா, யாரு சொல்றா? இந்த 33 கோடி தேவாதிகள் சொல்லுகிறார்கள். உடனே வாயிற் கதவை அடைத்தார்கள். வாயிற் கதவு அடைபட்ட போது இவர்கள் கோரிய வார்த்தை இருக்கு பாருங்கோ. வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்மை போல் இவர்கள் இதய கமலத்தை தைத்து கழித்த. சரி, ஒருவருக்கு ஒருவர் சொல்றார், ஐயா ஆசிரியரே, இந்த தேவாதி அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டீரா? நாங்கள் செத்தாலும் எங்கள் கட்டையை விட்டு அகன்றோடி போக. ஆமா என்று இந்த தேவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் சரி பார்த்தார்கள் அபராதிகள் எல்லாம். தீயினால் குட்ட சுட்டவன் உள்ளாரும் ஆறாவதை நாவினால் சுட்ட வடு என்பதற்கு இணங்க கல்லடிப்பட்டாலும் காலத்தின் போக்கிலே காயம் மாறும். ஆனால் சொல்லடிப்பட்டால் ஒரு நாள் என்ன செய்யாது? கோபம் தீரவே தீராது. இவர்கள் கோரிய வார்த்தையை நாங்கள் செத்தாலும் எங்களுடைய கட்டை விட்டு அகன்றோடி போகார். முப்பது பிள்ளைகள் சொன்ன போது நந்தி தேவர் சொல்றார், ஐயா நீங்க சின்ன பிள்ளைங்க, அவங்க நரம்பத்தை நாக்கை வைத்து வரம்பற்ற வார்த்தை பேசிவிட்டார்கள், நீங்கள் கலங்கி நிற்கலாகுமா? இளமறை குளமறியாது என்பார்கள். உங்களுக்கு கையிலே இடமில்லை, உங்களை புறக்கணித்தார்கள், அப்படித்தானே? கவலை கொள்ள வேண்டாம், என்பரகாலே வாருங்கள் ஆகட்டும் என்று 30 வனவதிரை பிள்ளைகளை அழைத்து வருகின்றார். சரி, அங்கே கையிறந்த திருப்பிறப்பை உண்டுகின்றார். ஒரு வில்வை காமானது தோன்றுகிறது. சபாஸ். அன்பு பிள்ளைகளே, சுவாமி மைந்தர்களை இந்த வில்லுவாரத்தடியிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். வில்வம் வினைந்திருக்க வல்ல. சரி, நான் கையிலாக சென்று விட்டு வருகின்றேனப்பா. நான் சென்று விட்டு வருவதற்குள்ளாக இங்கே ஒரு பேரதிசயம் நிகழும். ஆகட்டும் என்று சொல்லி அந்த வாதங்களை வளர்த்துவிட்டு நந்தி தேவரானவர் கைலாசமலைக்கு வருகின்றார். நந்தி தேவரும் கையிலையில் போகவே
அமர்த்தி விட்டு கைலாச மலைக்கு வருகின்றார். கைலாச மாமலை வருகின்றார். அப்படி அவர் வரும்போது வரும்பொழுது சக்தி மாமுனி முக்தி பெறுவதற்காக முக்தி பெற வேண்டும் என்று ஒரு வேள்வியானது வளர்க்கின்றார். யாகம் ஒன்றை வளர்த்து வந்தார். ஆமா. வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் சக்தி மாமனுடைய சிசிய பிள்ளை அப்படி அவருடைய சீடர் சந்திர மாமன் நினைத்தார், நம்முடைய குருநாதர் முக்தி அடைவதற்கு முன்பாகவே ஆமா நாமல் முக்தி பெற வேண்டும் அப்படி என்று அவருடைய சீசிய பிள்ளை சந்திர மாமனி அந்த வேள்விக்குள்ளே லெக்கு வைத்து சாடினார். அடேங்கப்பா. சாடிய போது அந்த வேள்வியானது அணைந்து அப்படி எங்கு பார்த்தாலும் புகைப்பிள்ளை 8 மாமலை இங்கடலேழையும் வேலையோ 14 புவனங்களும் சட்டமாகிய புகைப்படத்தாலே சந்திர பகவானுடைய ஒளி சூரிய பகவானுடைய ஒளி அத்தனையும் உறைந்து போயின. ஆமா அது வெள்ளியங்கிரி என்று சொல்லக்கூடிய கைலாச மாமலை பர்வதத்திலே பர்வதத்திலே ஆண்டவனாரும் அம்மை உமைவிடாகப்பட்ட பார்வதி அமர்ந்திருக்க இருக்க அங்கேயும் சென்றது புகை. ஆமா பார்த்தார் பரம்பொருள் பார்வதி சுவாமி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அப்படி எங்கு பார்த்தாலும் புகை பிரளயமாக இருக்கிறது அம்மா. ஆமா. இந்த புகை ஏதென்றும் அப்படி எங்கிருந்து வருகிறது என்பதையும் கண்டாய் தெரிந்து அறிந்து புகை